பேசுனாங்கல்லண்ணா? ஆமா. அதுல பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் என்னண்ணா ஆச்சு? இந்த ஒரு நிமிஷம் இருமா. இது வந்து சொல்லிட்டாரு. பொம்பளை பொண்ணுங்களுக்கு என்னங்கண்ணா? ஹலோ ஹலோ கேக்குதா? சொல்லுங்கம்மா. அண்ணா பொம்பளை பிள்ளைங்க என்னாச்சு? சொத்து சொத்து யாருப்பா பேசுறது? வண்டியா? ஸ்ரீராம் தங்கச்சி ஸ்ரீபிரியா பேசுறேன். இப்ப பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சுனாக்கா? இப்ப அம்மா வீட்டு சொத்து அது. என்ன சொத்து? அம்மா வீட்டு சொத்து என்ன மிஞ்சி இருக்கிற சொத்தியாமா விக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு? அண்ணன் தம்பியை வாழ்றதுக்கு இல்லாம வீட்டை பிரிச்சுக்கின்னு இவனா அவனான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுன்னு இருந்த ஒரு பொருளை அவன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு பஞ்சாயத்து பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல உங்க அப்பா அம்மா வீட்டு சொத்து என்ன மிஞ்சி இருக்கிற சொத்தியா பிரிச்சு கொடுக்குறாங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்கு? ஏமா இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லையா உங்களுக்கு நீங்க கேக்குறதுக்கு? என்ன செஞ்சுட்டானுங்கண்ணா? நான் கேக்குறேன், எனக்கு என்ன செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சுட்டேன்? எனக்கு என்ன செஞ்சாதமா சொல்லுமா? என்ன செஞ்சுட்டான்ன்ற விஷயத்துக்கு இங்க பேச வரலமா. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பியினுடைய ஒரு நிலைப்பாடு இருக்குது. நீ கேக்குற மாதிரி அப்பா அம்மா வேற எங்கன்னா சொத்து வாங்கி போட்டு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சொத்து மீதி இருக்கிற சொத்தை வித்து அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது அம்மா. அது நிச்சயமா நாங்க ஊரே பார்த்து கூட உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுப்போம். இந்த விஷயத்துல இருமா இந்த விஷயத்துல உங்க தம்பி நல்லா இருக்கணும்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? சரி, அப்படி நல்லா இருக்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அவனுக்கு வந்து சரி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லவா? இருங்கம்மா நாங்க பேசுறத நாங்க செஞ்சதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட். இந்த விஷயத்துல அவன் எதுவுமே இல்லாம அவனை நம்பி இருந்த பொண்ணு அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பெற்றுட்டு போயிடுச்சு. இவன் சும்மா இருக்கனால நீங்க செய்யற வேலை இப்ப நாங்க ஊர் செஞ்சிருக்கிறோம். அக்கா தங்காச்சிங்களா இருந்து நீங்க அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வீடு வாசலை தேடி பிரச்சனையை ஒழிச்சு அழக பாக்குற விஷயத்த நாங்க ஊர் செஞ்சிருக்கிறோம். அந்த விஷயத்த இப்ப அவன் வந்து அந்த ஒரு அமௌண்ட்னு ஒண்ணு வாங்கி சரி ஏன்டா பிரச்சனையோட இருக்கிற அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கையை தேடின்னு போயிடுச்சு. நீ ஒரு வாழ்க்கையை தேடுறதுக்காக நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு ஏதாவது ஒரு வீடு வாசலை தேடிக்கணும் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சரி வர்ற காலத்துலயாவது ஒத்துமையா இருந்து நல்லபடியா இருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வச்சு இந்த மாதிரி எல்லாரையும் ஒத்துக்க வச்சு ஒரு நல்ல விஷயத்த ஊர் பண்ணா உங்களுக்காக என்னன்னு கேட்டா நாங்க என்னமா பதில் சொல்றது? சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன்னா, நல்லது பண்றீங்க சொல்றீங்கல்ல பண விஷயத்துல, அது வந்து அவங்க கிட்ட விக்கிறப்ப அந்த பொண்ணுங்களுக்கு பங்கு இருக்கு. வீடு வந்து அவன் அண்ணன் தம்பி 2 பேரும் எடுத்துக்கிட்டு பிரிச்சு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க யாரும் தலையிட மாட்டோம். நீ உன்னால என்ன பண்ண முடியுமா நீ பண்ணிக்கமா. நீ உன்னால என்ன பண்ண முடியுமா நீ பண்ண தெரியுமா ஒரு விஷயம்? அருமையான விஷயத்த பண்ண நீ. உன்னுடைய அண்ணன் பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இருந்தா இந்த விஷயத்த எந்த விஷயத்தையாவது யாராவது பண்ணுவாங்களா? நீங்களும் அன்னைக்கு ஊர்ல வருவீங்கன்னு நான் நினைச்சேன். நாங்களும் நீ இருக்கிற இடத்துல இதே நீ குப்பத்துல இருக்கிற மாதிரி இருந்தா நாங்களும் ஒரு லெட்டர் கொடுத்து உன்னை இழுத்து கேக்குறதுக்கு தான் இருந்தோம். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் பொண்ணு பத்தி வச்சிருக்கிறான். அந்த பொண்ணை பத்தி இப்படி வந்து வாட்ஸ்அப்ல போடுறது இந்த மாதிரி வேலை நீ செஞ்சு வச்சுட்டு நீ இவ்வளவு துணிகரமா அந்த இதுக்கு நீ சொத்துக்கு நீ துட்டுக்காக வர்ற நீ. சரி நீங்க எவ்வளவு தூரம் பேசுறீங்களா? ஒண்ணும் இல்ல. ஹலோ என்னம்மா சொல்லுமா. இல்ல இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப என்ன அவங்களுக்கு எவிடன்ஸ் கேட்டானா அதை நீங்க கேட்டீங்களா? நீ அது யதார்த்தமான விஷயம். இது நீ பண்ண விஷயம் சின்ன விஷயமா பெரிய விஷயமா? நீ யதார்த்தமா அவன் என்ன வேணாலும் உன் அண்ணன் கேட்கட்டும் பண்ணாதான் யாருக்கும் தெரிஞ்சு அது பண்ண போற விஷயம் இல்ல. நீ தெரிஞ்சு இவ்வளவு துணிகரமா பண்ணிட்டு இன்னும் இந்த விஷயத்துக்கு நீ பேசிட்டு இருக்கல, நீ என்ன பண்ண முடியுமா நீ பண்ணிக்கிறமா நீ. அப்படியா? சரிண்ணா. இதுதான் ஊர் செட்டியார் பேசுறது வார்த்தை. சொத்தை பிரித்து 2 பேர்த்துக்கு கொடுக்க சொன்னோம்னா ஊர் செட்டியாருங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசி 1 கோடி ரூபா சொத்தை 20 லட்சத்துக்கு கொடுத்து அந்த குழந்தைக்கு அவனுக்கு ஸ்ரீராமுக்கு பிறந்த குழந்தைக்கு கொடுக்காத அளவுக்கு பண்ணி சொத்தில் ஊர் செட்டியாருங்க பண்ணுற வேலை இது. இது வந்து ஊர் பஞ்சாயத்தார்கிட்ட நான் கேட்டது, தனிமையாக கேட்டேன். இவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் இழுத்து பிரச்சனையை வளர்த்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னும் ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதையும் அனுப்புகிறேன்.